பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தனித்து 234 தொகுதியிலும் போட்டி போட இருக்கிறோம். அதற்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னை ராயப்பேட்டை OMCA திடலில் வருகிற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு நடக்க இருக்கிறது. எனது உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினிய உறவுகள் அனைவரும் பேரெழுச்சியாக வந்து பங்கேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அங்கு வைத்து 117 பெண் வேட்பாளர்களையும் 117 ஆண் வேட்பாளர்களையும் நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். எனவே என் உயிருக்கினிய உறவுகள் அனைவரும் எழுச்சியும் புரட்சியுமாக அந்நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சென்னையில் மாபெரும் ஒரு மாநாடை நடத்தி நாம் வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். எல்லோரும் என் உடன் பிறந்தவர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள், என் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் வந்து விடுங்கள். வாகனத்து காசுல சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டாது வந்துரு. அதுவும் முடியலையா கட்டுச்சோறு கட்டி புளியோதரை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரி நடந்துரு. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. புரட்சி பாவலர் நமக்காக தான் பாடுறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சிற்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. உறுதியா வெல்லுவோம். நாம் சாதாரணமானவர்கள், நாம் தோற்கலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தில்லைங்கிறார் தலைவர். நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் தலைவன் பிள்ளைகள். உறுதியாக வெல்லுவோம். நம்பிக்கையோடு களத்திற்கு செல்லுங்கள், அயராது களப்பணியாற்றுங்கள். இந்த 3 மாத கால உழைப்பு என்பது நம் பெருங்கனவை நிறைவேற்றக்கூடிய காலம். இது சோர்ந்து இருந்துடக்கூடாது. இதுவரை வேலையை தொடங்கலன்னா இப்ப இருந்தே தொடங்கிருங்க. கவனமா உழைங்க. நமக்கு நிறைய கடமைகள் காத்திருக்குது. எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை உடன் பிறந்தார்கள், நாம் சந்திக்காதவர்களே இல்லை என்கிற நிலையில் ஒவ்வொருவரையும் சந்தித்து விவசாய சின்னத்திற்கான வாக்கை பெற்று வெற்றி என்கிற செய்தியை சொல்லுங்கள். அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், வேட்பாளர்களினுடைய படத்தை விவசாய சின்னத்தை போட்டு சுவரொட்டி ஒட்டுவது தொடர்ச்சியாக செய்யணும். அதில் நாம் தமிழர் கட்சியில் உறவாக இணைய அப்படின்னு உங்கள் எண்களை போட்டு முதன்மை பொறுப்பு, தொகுதி பொறுப்பு அல்லது மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பில் இருக்க பிள்ளைகள் போடணும். அதில் அழைச்சி பேசுவாங்க, கட்டாயம் பேசுவாங்க. நிறைய ஊரில் அழைச்சி இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தாயின் பேரன்போடு இணைச்சு இனிமையாக பேசணும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான் அண்ணல் காந்தியடிகளின். அன்பிற்குரியவர்களே, நமக்கு கற்பிக்கிறாங்க. வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவன் செவிவரை தான் சென்றடையும். உங்கள் இதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் அவன் சிந்தனையை தூண்டி செயல்பட செய்யுங்கிறார். நீங்கள் எந்த வார்த்தையும் இதயத்திலிருந்து எடுத்து பேசுங்க. தயவு செய்து ஒருத்தர் அழைச்சாருன்னா, யார் பா அப்புறம் பேச கட்சியில் சேர்ப்பியா வைப்பா. சீமானின் உடன் பிறந்தவர்களாக பிள்ளைகளாக இருக்கணும். பிரபாகரன் என்ற பேரன்புக்காரனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதனால அவர்களை இணைங்க. களப்பணிக்கு வர்றார்கள் இல்லையோ, நமக்கான வாக்காளர்களாக கட்சிக்காரர்களாக மாறிவிடுவார்கள், நம் இன உறவாக மாறிவிடுவார்கள்.
வீடு வீடுக்கு துண்டறிக்கைகள், ஆட்சியின் செயல்பாட்டு வரை புத்தகம் இதுவரைக்கும் இருக்கிறத படிச்சுக்கிறங்க. இப்போ மறுபடியும் ஒன்று கொடுக்க போகிறோம். காணொளி ஆவணம் நாம் தயாரிக்க போகிறோம். அதை துண்டு துண்டாக நறுக்கி 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 உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் கடத்துங்க. கூட படித்தவர்கள், பணி செய்பவர்கள், விளையாடுபவர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒருவர் 10 வாக்கையாவது பெறுவது, அது குறைஞ்சபட்சம் வச்சுக்கிறீங்க. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். இது நம்ம கோட்பாடு. கிளையில்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது. ஒரு வாக்ககத்துக்கு 10 முகவர்கள் கட்டாயம் போட்டாகணும். எவ்ரி பூத் 10 யூத். 10 பேர், 2 பேர் வெளியில் இன்னைக்கு 2 பேர் உள்ளே இருப்பான் வாக்ககத்துக்குள்ள, 8 பேர் கொடியை பிடிச்சிட்டு துண்டறிக்கை வச்சுட்டு, அம்மா அம்மா தயவு செய்து விவசாய சின்னத்துக்கு போடுங்கம்மா, அப்பா போடுங்க. அந்த 2 பேர் உணவு இடைவெளிக்கு வெளியில் வருவான், இங்கே சாப்பிட்டு போய் இவங்க உள்ள உட்காந்துடணும். மறுபடியும் 8 பேர் வெளியே நிற்கணும். இந்த 10 பேர் நீங்கள் கொடியை பிடிச்சி நாம் தமிழர் சின்னன்றது இவங்களுக்கு போடலாம்னு வரும். அந்த இடத்துல பொட்டலா விட்டினா யாருப்பா, அதிமுக ரெட்டலை உதயசூரியன் தான் பார்ப்பான். இந்த 2ஐயும் மறந்து விவசாயியை தேட வைக்க வேண்டிய வேலை உன் வேலை. சொல்லு மக்கள்கிட்ட, விவசாயி வாழாது, விவசாயி வெல்லாது உலக சமூகம், மானுட சமூகம் வாழ முடியாது. எது ஒன்றும் வேளாண்மையிலிருந்து தான் பிறக்குது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு நம்ம பாட்டம் பாடுறான் வள்ளுவ பெருமகனார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உலவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறார். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று பாடுறார். உழவை எவ்வளவு வலியுறுத்தி பாடுறார். அதனாலதான் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை நாம் முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறோம். நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். கொரோனா காலம் 10 மாதம் 11 மாதங்கள் நீங்கள் ஊரடங்கி கிடந்தீர்கள், வீடுக்குள்ளே இருந்தீர்கள். பணம் இருப்பவர்கள், பெரும் பெரும் முதலாளிகள் கூட நகைக்கடையில் போய் நகையை வாங்கி குவிப்போம் என்று தேடல, விலை உயர்ந்த காரை வாங்கி நிறுத்துவோம் என்று தேடல போகல, விலை உயர்ந்த அலைபேசி செல்போனை வாங்குவோம் என்று போகல. ஆனால் எல்லோரும் எதை நோக்கி சென்றீர்கள்? எங்கு காய்கறி கிடைக்கும், எங்கு மளிகை கடை திறந்திருக்கும் என்று தேடினீர்கள். இதில் எது இல்லாமலும் வாழ முடியும் உலகத்தீரே. நீரும் சோறும் இல்லாது யாரும் வாழ முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா தொழிலையும் மனிதன் செய்கிறான். உழவை செய்பவன் தெய்வத்திற்கு ஒப்பானவன். என் அன்பிற்குரியவர்களே, உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. உழைக்கும் மக்கள், அன்றாட தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், பாக்டாளி வக்கன், வேளாண் பெருங்குடி மக்களின் வாரிசு. எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்லப் போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.